ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ குடமிளகா மஷ்ரூம் பொரியல் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிட்டேன். வானலில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே அந்த சோம்பு போட்டுக்கலாம். நம்ம பாப்பா இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க, அத்தை அத்தைன்னு கூப்பிட்றாங்க. சோம்பு நல்லா காஞ்ச உடனே வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா பொரியட்டும், நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூமும் குடமிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டைம் சேர்த்துக்கலாம். அதையும் அப்போ தான் நம்மளுக்கு வதங்கி வரும். இப்போ குடமிளகாவையும் மஷ்ரூமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கு காய் வதங்கிறது தேவையான உப்பு அதுக்கே ஆட் பண்ணிடணும். இதிலே மஷ்ரூம்லேயும் குடமிளகாலையுமே தண்ணி விட்டு வரும், நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்ல. இப்போ நம்ம காரத்துக்கு தேவையானது வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. தண்ணி விடலை, நல்லா வர தண்ணியிலே தான் வேக போகுது. நல்லா கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது நல்லா வெந்த உடனே இப்படியே கூட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி மாதிரி சாதத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம். இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். நம்ம கொஞ்சம் பொரியல் மாதிரி சாப்பிட்ணுன்னா முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு, பொரியல் மாதிரி வந்துருச்சு. உங்களுக்கும் வேணுன்னா நீங்கள்